இந்த மாசம் 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா? கச்சேரியா? ஆமா. கொஞ்சம் இருங்க, டைரியை பார்த்து சொல்லிடுறேன். நாக்கு நீட்டுறீங்களா? இதுக்குதான் நான் எச்ச பண்ற வழக்கம் இல்ல. 21, 22, 23, 24. நியாயமா 24ஆம் தேதி நான் தஞ்சாவூர்ல இருக்கணும். ஆனா ஃப்ரீயா இருக்கேன். நல்ல வேலை. நீங்க எங்க கச்சேரி இருக்குன்னு சொல்லிடுவோம்னு பயந்தே போயிட்டோம். கச்சேரி எந்த ஊர்ல? பரமக்குடியில. பரமக்குடியிலையா? பக்கவாதி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? அதெல்லாம் இல்லாமல எம்.எஸ். சுப்புலட்சுமி பாட்டு, மன்னார்குடி கிருஷ்ணமூர்த்தி வயலின், பழனி பட்டு கடம், பல்லாவரம் கிட்டு கெஞ்சிரா. சரியான போட்டி. சீர்காழி சிதம்பரம் மிருதங்கம். சீர்காழி சிதம்பரம் மிருதங்கமா? அப்புறம் என்ன எதுக்கே புக் பண்ணீங்க? எங்களை மன்னிக்கணும், நாங்க வந்த விஷயத்தை நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சீர்காழி சிதம்பரத்தோட மிருதங்கம் பிஞ்சு போச்சு. பிஞ்சு போச்சா? விட்டு போச்சுன்னு சொல்லலாம். அதனால 24ஆம் தேதி நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மிருதங்கத்தை இரவல் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். போயிட்டாங்களா? பெரும் டைரிக்கு இப்படி பயப்படுறாங்க. முழுக்க டேட் இருந்தா என்ன பண்ணுவாங்க? ஏன் சார், நம்ம கடையில பாஸ்போர்ட் சைஸ் படம் எடுக்கணும்னா எவ்வளவு? 3 காப்பி 10 ரூபா. ஃபுல் சைஸ் 20 ரூபா. எப்ப கொடுப்பீங்க? காலையில எடுத்தா சாயந்தரம் கொடுத்துருவோம். வெரி குட் வெரி குட். எக்ஸ்ட்ரா காப்பிக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 5 ரூபா. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? நான் படம் எடுக்க வரல சார், பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். பஸ் வரல, பொழுது போகல, விசாரிச்சு வச்சா எப்போது படம் எடுக்கும் போது அது பயன்படுமே அப்படிங்கிறக்காண்டி விசாரிச்சு வச்சுக்கிட்டேன். போய் அப்படியே போய் காலங்கத்துல வந்துட்டாங்க போனி பண்ண. எப்படி முந்தா நாள் சமஞ்ச பொண்ணுல இருந்து நேத்து விவாகரத்து பண்ணிக்கிட்ட பொண்ணு வரைக்கும் சப்ஜாடா உங்க பையன் கணேசனுக்காக கொண்டாந்து குவிச்சிருக்கிறேன். பாத்தீங்களா? என்னங்க நான் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க காலை ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவன நீ ஆட்டுறத நிறுத்தியா? பையனுக்கு பொண்ணு கேட்டா மூஞ்சி மோர கட்டையும் பாரு, ஆக்சிடென்ட் ஆன கார் மாதிரி. ஆமா, நீயே முத்தம் கூட. சாரிமா, மன்னிச்சுக்க. நீங்க ஓவரா பேசுறீங்க. தரகர் தணிகை வச்சலம்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரையா போச்சுடா. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலையில என் தலையை நரைச்சிடும் போல இருக்குது. வழக்கமா புள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேர்மாறா பொண்ணு வீட்டுக்காரங்க புள்ளைய பிடிக்கலன்னு சொல்றாங்க. அந்த லட்சணத்துல நீங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. இதை விட அன்னைக்கே ஒரு முழம் தள்ளி படுத்திருக்கலாம். முழமா? நாங்க என்ன பூக்கார குடும்பம் நினைச்சியா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதையா. கோவிச்சுக்கிட்டா வேலை நடக்க வேணா. சரி, அந்த பொண்ணுகளை பிடிக்கலன்னா விட்டுடுங்க. உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு 3 ஐட்டம் வச்சிருக்கிறேன். சாதாரணமா இதை நான் யாருக்கிட்டையுமே காட்டுறது இல்ல. உங்க வேலையா தானே, உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு. காட்டியா? பொண்ணோட பூர்வீகத்தை சொல்றேன், பிடிச்சிருந்தா முடிச்சிடுவோம். கோயம்புத்தூர் பொண்ணு, பேரு அபிதா குஜலாம்பாள். வீடு, வாசல், மனை, தோட்டம், துறவு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவங்க ஒரே அண்ணன் வேலூர்ல இருக்கிறான். பரவாயில்லையா? ஆனா நீ ஒருத்தன் வேலூர்ல இருந்தான்னா மேலூர்ல இருந்தா என்ன? பொண்ணு தானே நமக்கு முக்கியம். வேலூர்ல கலெக்டரா இருந்தா சொல்லி இருக்க மாட்டேனே. கடை வச்சிருக்கானா? கடையில திருடிட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கோவிச்சுக்கிட்டா எப்படி? இத பாருங்க. பொண்ணோட அப்பன் கட்டட கான்ட்ராக்டர். பொண்ணு BA வரைக்கும் படிச்சிருக்கிறா. வீணை, வயலின், புல்லாங்குழல், தபேலா, டேபிள் டென்னிஸ், ஸ்விம்மிங். இவ்வளவும் தெரியுமா? இவ்வளவும் டிவியில நிகழ்ச்சியா வந்துச்சுன்னா நல்லா உட்காந்து பார்த்து ரசிப்பா. அவளா அரஞ்சண்ணா. ஆனா நீங்க ஒண்ணு மிஸ் பண்றீங்க. என்னத்த மிஸ் பண்றான்? இதுக்கு முன்னால இதை எவனாவது பார்த்திருந்தா அப்படியே அள்ளி இருப்பான். ஆமா, கிள்ளுவான். நான் காட்டலையே, உங்களுக்கு தான் காட்டுறேன். என்னது வித்தக்கார மாதிரி? பார்வதி, பார்வதி. என்னங்க? இருந்தா பையனுக்கு எவ்வளவு பிடிக்கும்? யோ, இந்த பொண்ணைய முடி. அதை விட எனக்கு என்ன பெரிய வேலை? ஐயா, தவறிடுச்சு. செத்து போச்சா? தவறு நடந்து போச்சுங்க. என்ன? இது என் சம்சாரத்தோட போட்டோங்க. ஏங்க வெட்டியா பேசி பொழுத போக்கிக்கிட்டு இருக்கீங்க? இந்த பாருங்க தரகர, வீட்டுல விளக்கேத்தி வைக்க அடக்கமான ஒரு பொண்ணை கொண்டு வாங்க, அது போதும். சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சரி, வேணா விட்டுருங்க. மொத்தத்துல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை பாரியா. கவலையே படாது. ஐயா, இந்த ஊரு பச்சை பசேல்னு வளப்பமா இருக்குது. பேசாம பொண்ணு இந்த ஊர்லயே தேடுவோம், தப்பில்ல. தேடு தேடு. அம்மாடி, ஒன்னதான் இந்த ஊர்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பொண்ணுங்க நிக்குதுங்களா?
நிக்குதுங்களாவா? இந்த ஊர்ல ஜனத்தொகையே 1000 பேரு. அதுல பொம்பளைங்க 700 பேரு, ஆம்பளைங்க 300 பேரு. என்னங்க இது? பொம்பளைங்க 700, ஆம்பளைங்க 300. என்ன செங்கமலம் சும்மா தானே இருக்க? வாயா அப்படி தோப்பு பக்கம் போய் டீ சாப்பிடுவோம். அந்த பக்கம் போனா என் வீட்டுக்காரர் இருப்பாரு. அப்படின்னா இந்த பக்கம் வேணா, வா அந்த பக்கம் போவோம். என்னங்க இது? வளர்த்த கட்ட ஊரா இருக்கு. இந்த ஊர் சரிப்பட்டு வராது, வாங்க வேற ஊருக்கு போலாம். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரரு. பாத்தீங்களா, பக்தி ரசம் சொட்ட சொட்ட என்னமா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னு. நீங்க மட்டும் இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தீங்க, உங்க குடும்பமே கோவில் ஆயிடும். வணக்கங்க. இவர் முகத்துல என்ன களை பாத்தியா? இந்த ஊர் மரங்களை பாக்கலையே, இன்னும் கலையா இருக்கும். அம்மா தாயே, இந்த மண்ணோட மகிமையை பாத்தியா? என்னங்க, நம்ம இந்த ஊர்லயே பொண்ணை பாத்துருவோம். ஏங்க, நாங்க இந்த ஊருக்கு புதுசு. இந்த மண்ணோட மகிமையை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? சொல்றேன். இந்த மகிமையை மடியில வச்சிருக்கிறாரா? அவரு பெரிய பக்திமான், உடம்பெல்லாம் மகிமை, அதான் தடவுறார். மரியாதையா வச்சிருக்கிற மொத்த பணத்தை எடுங்கடா. பார்வதி, நல்ல வேலை தங்க நகையை போட்டு வராம கவரிங் நகையை போட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அடப்பாவி, இவ்வளவு நேரம் பக்தியா சாமி கும்பிட்டியே. கும்பிட்டு தான் கொள்ளை அடிக்கிறது. நல்ல பழக்கம். மரியாதை எடுத்து கொடுங்க. வந்த ஊர்ல விவகாரம் எதுக்கு? நீ ஏன் இது பண்ற? அந்த ஆளே சும்மா இருக்கா? என்னங்க, சீக்கிரமா பணத்தை கொடுங்க. நமக்கு எதுக்குங்க வம்பலாம்? யாருக்கு வம்புன்னு கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு. ஆட்டமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ரொம்ப ஆடி கீழே விழுந்துருவேன். இந்தா புடி. நியாயமா கமிஷன் கேட்டா கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தன் கத்தியை காமிச்சா உடனே காசை கட்டிடுவீங்க. இதுதான் உலகம். இனிமே நானும் ஒரு கத்தியை வாங்கிக்கிறேன். தனிகாசலா, உனக்கு புரோக்கரேஜ் என்ன கொடுக்கணும்? 250. இப்பயே அதை ஞாபகப்படுத்துறீங்க? எல்லாம் காரணமாத்தான். இந்தாயா. புது ஊருக்கு வந்திருக்கிறோம், 4 செலவு இருக்கும். நமக்குள்ள என்ன? அப்புறமா வாங்கிக்கிறேன். ஆனா உன்கிட்ட இருந்தான்னா என்கிட்ட இருந்தான்னா செலவுக்கு வேணும்னா உன்கிட்ட வாங்கிக்கிறேன். புடி. இந்தாயா, உனக்கு ஞாபகம் மறதி ஜாஸ்தி. அதனால சாமி சன்னதியிலையும் ஐயா முன்னிலையிலையும் கொடுத்தா ஞாபகமா இருக்கும். இந்தா புடி. என்ன வாங்க மாட்டேன்டா? வாங்கிக்கலாம். புடி. என்ன பையில வைக்கிற? பணத்தை ஏறா பரதேசி பையல. குடுற பணத்தை. அம்மா எல்லாத்தையும் நல்லா வச்சுக்க தாயே. பாத்தியாயா, கும்பிட்டு போறான். சரியான கொள்ளை அடிக்கிற ஊருக்கா கூட்டிட்டு வந்திருக்கேன். இது உமக்கே நல்லா இருக்கா? பணத்தை தார வாத்துட்டு நான் நிக்கிறேன், நீங்க ஏமா தாவி தாவி குதிக்கிறீங்க? இத பாருங்க, கும்பகோணத்துல ஒரு குஜால் குடும்பம் இருக்குது. அங்க வச்சுக்கிறேன் கச்சேரிய. வாங்க. நீ எங்க கச்சேரி வச்சாலும் நான் கேட்க வர்றேன்யா. ஐயா, இந்த மாவட்டத்திலேயே இதுதாங்க ரொம்ப அமைதியான ஊரு. கலாட்டா, கல்வீச்சு, சண்டை, சச்சரவு, அடி தடி எதுவுமே கிடையாது. இது அமைதி. இது ஒரு கிராமிய விளையாட்டு. டெலிவிஷன்ல பார்த்தது இல்ல? ஏயா, மாவட்டத்திலேயே இதுதான் அமைதியான ஊருன்னா இதுதான் அமைதி. வந்துங்க. சும்மாரியா, நான் விவரமா விசாரிச்சுக்கிறேன். ஏப்பா, இவங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறாங்க? எங்க அப்பாக்கும் இன்னொரு ஆளுக்கும் சண்டை. இந்த 2 பேர்ல உங்க அப்பா யாரு? அத பத்தி தாங்க சண்டையே. எங்க ஆளு காணோம், போயிட்டாங்களா? சார், இந்த இடம் காலியா இருக்கு, உட்காரு. உட்கார. இந்தப்பா, இது லேடிஸ் சீட்டு. எழுந்துரு. என்னென்ன அக்கா எழுந்துற சொல்றாங்க? மேடம், சின்ன பையன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு போகட்டும். டேய், அக்காவுக்கு தொந்தரவு கொடுக்காம வரணும். என்ன மிஸ்டர், ஏதாவது கலாட்டா பண்ணோனே வண்டியில ஏறி இருக்கீங்களா? மேடம், இத பாருங்க, இது கவர்மெண்ட் பஸ். நாங்களும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்கோம். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டா எங்க வேணாலும் உட்கார்ந்துடலாமா? மேடம், இவன் உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்தான், மடியில உட்கார்ந்தான். ஏயா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட பேச உனக்கு வெக்கமா இல்ல? இவன் உட்கார்ந்ததுக்கே இப்படி சொல்றீங்களே, நான் உட்கார்ந்தா இப்படி கத்துவீங்க? என்ன உணர்ச்சி வசப்பட்டு அக்காவை திட்டாதீங்க. தைக்குள்ளமே உங்க கற்புக்கு